ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி, சாம்பார் இது எல்லாத்தையும் விடவே இட்லிக்கு இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும். இதோட கொஞ்சமாக தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்து எடுத்துருக்கிறேன். 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இதுக்கு தக்காளியும் கத்திரிக்காயும் சம அளவுக்கு எடுத்துக்கலாம். 4 கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். இது வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைய போகிறோம். அதனால் இது குக்கர்லேயே தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் வெங்காயத்தையெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். காரத்துக்கு ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்தும் போது இது டேஸ்ட்டே மாறிடும். பச்சை மிளகாய் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயையும் சேர்த்து 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இட்லிக்கு எப்பவுமே சட்னி, சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறலாம். இதெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இப்போ கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்ட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி 2 விசில் மட்டும் வச்சா போதும். இது நல்லா வெந்துடும். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி, சாம்பார் எல்லாத்தையும் விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். இது விசில் வரும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா அதை அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரே தடவை பல்ஸில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசனையாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வழக்கமாக சாப்பிட்றத விட 2 இட்லி அதிகமாகவே சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.